மாதிரி ஒரு தடவை சட்னி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை சிம்பிளாக சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த பவுடரை 2 ஸ்பூன் நார்மல் வாட்டரில் கலந்து இட்லி தோசையோடு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சட்னி ப்ரீமிக்ஸ் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அளவுக்கு நடக்கலையே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காயை நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு 20 போல் கருவேப்பிலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை நல்லா உடையிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளியையும் போட்டு இதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 8 போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததோடு சேர்த்து இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு 10 பல் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதை அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியிலே வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான இட்லியோ இல்லை மெத்துன்னு தோசையோ ஊற்றிட்டு இது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நார்மல் வாட்டர் கலந்து தேவைப்பட்டால் தாளித்து இந்த சட்னியை பரிமாறிக்கலாம்.